ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட்ரானிக்ஸோட ஏரோ டிரைவ் கார் ஏர் பியூரிஃபையர் பற்றினா ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதோட பாக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் ஏரோ டிரைவு சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை எஃபிஷியன்ட் ஹெப்பா ஃபில்ட்ரு, PM 2.5 அண்ட் PM 10 பார்ட்டிகல் ரிமூவ் கொடுத்துருக்கு. ஓடர் ரெசிஸ்டன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபேனு, அண்ட் இதோட எம்ஆர்பி 2,999, பட் இதோட ப்ரைஸ் இது கிடையாது. ஸோ நான் ஃபைனலாக எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மாடல் POR3438 ஏரோ டிரைவர். அண்ட் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி ஏர் இன்டேக், மல்டி லேயர் ஃபில்டரு. இந்த கப் ஹோல்டரோட சைஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கு அதிகமான கப் ஹோல்டரோ சின்ன ஹோல்டரோ வந்து இது செட் ஆகாது. அதே மாதிரி 3 வந்து RGB கிராடியன்ட் லைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐடியல் ஃபார் ஹேட்ச்பேக் எஸ்யூவி. எனக்கு தெரிஞ்ச எல்லா காலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பாக்ஸில் என்ன இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கேபிள், வழக்கம் போல் மேனுவலு, அண்டு இதுதான் போட்ரானிக்ஸோட கார் ஏர் பியூரிஃபையர். பாக்ஸ்குள்ளே வந்து போட்ரானிக்ஸோட இந்த ஏர் பியூரிஃபையர், அப்புறம் இந்த USB to C கேபிள், அப்புறம் இந்த மேனுவல், இவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதோட டிசைன் பார்த்துடலாம். இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கீழே ஃபுல்லாக கொடுத்துருக்க இந்த வழியாக தான் ஏர் வந்து இன்டேக் ஆகும். ஸோ இது எல்லா பக்கமும் கொடுத்தனால தான் இது 360 டிகிரின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டச் பட்டனு. இந்த ஒரே ஒரு பட்டன் தான், இந்த ஒரு டச் பட்டன் மூலமாக தான் இதோட எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்க ரப்பர் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டு. ஸோ இதை ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே தான் ஹெப்பா ஃபில்டர் இருக்குது. இதுதான் ஹெப்பா 13 ஃபில்டரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கிறது தான் ஃபேனு. ஸோ இதில் வந்து காற்று வந்து இந்த ஃபில்டர் வழியாக உறிஞ்சு இதுதான் வந்து அவுட்லெட். இது வழியாக தான் வெளியே, இந்த சைடில் இருக்க வழியாக தான் வந்து காற்று வெளியே வருது. ஸோ இப்படி தான் இந்த பியூரிஃபையர் ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சென்ட்ரலில் பொசிஷன் பண்ணிவிட்டு இதை எடுத்து கரெக்டாக இதில் வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். ஸோ பேக் சைடில் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த USB to C ஆர் மினி USB 3 to C வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் இதில் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் நான் பவரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஆன் பண்ண ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்க பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதோட நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபேன் ஸ்டார்ட் ஆகாமல் ஆச்சு. இந்த 360 வழியாக வந்து ஏர்லாம் இன்டேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. என்னால் அந்த சவுண்டையும் இங்கேருந்து காற்று இன்டேக் ஆகிறதையும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வழியாக வந்து காற்று வெளியேறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ரொம்ப மைல்டாக தான் வருது. ஸோ இந்த RGB வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இதை அடுத்த தடவை டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த RGB லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டர் மட்டும் ரன் ஆகும். இப்போ திருப்பி டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வித் ஆம்பியன் லைட்டு, செகண்ட் பட்டன் வந்து ஆம்பியன் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு, தேர்ட் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆம்பியன் லைட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு லைட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இதை வந்து நீங்கள் லாங்காக அப்படி டேப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டாக வந்து ஃபுல் லைட்டாக வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும், மாறி க்ளோ ஆகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கலரை நீங்கள் பெர்மனெண்ட்டாக செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வர்றப்போ வந்து இதை லாங் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் இதோட பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து நான் ஒரு 1 மந்த் மேலே நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது படி பார்த்தோன்னா
இது வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். HEPA ஃபில்டர் இருக்கு, 3 ஸ்டேஜ் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேஜ் ஃபில்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இதுல இருக்க மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், அதாவது மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இல்லை, இதுல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் லைக் நம்மளால பார்க்க முடிஞ்ச பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா HEPA ஃபில்டர் வந்துட்டு இந்த PM2.5 PM10 அந்த மாதிரியான பார்ட்டிகல், மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதுல வந்து கார்பன் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கார்பன் ஃபில்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காருக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது புகை ஏதாவது வாத அந்த மாதிரி இருக்கும்ல, ஏதாவது ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கிறத வந்து காருக்குள்ள ட்ராப் ஆகிட்டு இருக்கிறத இது வந்து அந்த கார்பன் வழியா ஃபில்டர் பண்ணிடும். ஸோ உங்க கார்ல இருக்க ஸ்மெல்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து இது எலிமினேட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 3 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இது எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5M2 லைக் 5 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள, அதாவது 1 hour, அதாவது எவ்வளோ டைம்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 1 hourக்குள்ள இந்த ஏரியாவை வந்து இது கவர் பண்ணும் அப்படின்றது என்னோட கெஸ்ஸு. அண்டு நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து காரில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எஃபெக்ட் வந்து தெரிஞ்சுது. என்னோட கார்ல இருக்க ஸ்மெல்ல வந்து இது கம்ப்ளீட்டா வந்து பண்ணுச்சு. ஆனா இது வந்து ஷார்ட் டேர்ம்ல பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ல பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நீங்க ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா இதோட எஃபெக்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஒரு 2 hours 3 hours இந்த மாதிரி லாங்கா டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஒரு சில கார் ஏர் பியூரிஃபையர் பிராண்ட்ஸில் வந்து கீழே ஒரு பேட் கொடுக்குறாங்க இந்த பாட்டமில். அதில் நீங்கள் வந்து லிக்விட் சென்ட் அடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அரோமா டிஃப்யூசராகவும் ஒர்க் பண்ணுது. பட் இதில் வந்து அந்த மாதிரி இவங்க கொடுக்கல. இவங்க வெறும் ஏர் பியூரிஃபையர் மட்டும்தான் இது ஒர்க் ஆகுன்னு கொடுக்குறாங்க. அண்டு இது எஃபெக்டிவாக இருக்கிறது. ஆனால் உங்களோட கப் ஹோல்டர் பொறுத்து இருக்கு. சில இதில் வந்து 7 சென்டிமீட்டருக்கு மேலே கப் ஹோல்டரில் வந்து இது பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அது கீழே இருக்கிறதுல வந்து இது கஷ்டம். நீங்க கார் ஓட்டும் போது ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பேஸ் கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி டீப்பா 7 சென்டிமீட்டருக்கு மேல இருக்க எல்லா கார்லயுமே இது வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். ஸோ இது யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்க வந்து இதை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆஸ்துமா அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களும் வந்து இந்த கார் ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து இது ஆன் பண்ண உடனே எல்லாமே ஃபில்டர் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சான்சஸ் கம்மி தான். ஸோ இது ரன் ஆகணும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் ரன் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் காரில் இருக்க அந்த டஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்மோக்கு, ஆர்டர் எல்லாத்தையுமே இது கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ப்ரைஸ் வந்து 1300 சம்திங் வந்து அமேசான்ல சேல் ஆகுது. இதே ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1300க்கு மேலே சேல் ஆகுது. லைக் ஒரு 200 ருபீஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அமேசான் ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா அதில் கொஞ்சம் காசும் கம்மியாக இருக்குது அண்ட் டெலிவரியுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏர் பியூரிஃபையர் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ இருக்க டேஸில் வந்து காருக்கு கண்டிப்பாக தேவை. நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக வேணும், டக்குன்னு உங்களுக்கு ஃபில்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒரு 2000 ஆர் 2500க்கு மேலே இருக்க மாதிரியான கார் ஏர் பியூரிஃபையர் வந்து கியூபா பிராண்டு, அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த பிராண்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது இதை விட மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லைக் என்னோட பட்ஜெட்டில் வேணும், எனக்கு வந்து நல்லாவும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பொட்டானிக்ஸ் போகணும். ஸோ இதை பற்றின ரிவ்யூ அவ்வளோதான். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.